சட்டவிரோத பண பரிமாற்றம், வெளிநாடுகளில் முதலீடு உள்ளிட்ட புகாரின் அடிப்படையில் சென்னையில் சுமார் 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அண்மை காலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபடுவதை அதிக அளவில் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் சோதனை மேற்கொள்வது போல் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொள்வதும் வாடிக்கையாகியுள்ளது. அந்த வகையில் தற்போதும் தமிழகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இன்டர்நேஷனல் ட்ரேட் லிங்க் என்ற நிறுவனம். இந்த நிறுவனத்தின் கிளைகள் டெல்லி, பரோடா, கொச்சின், சென்னை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் உள்ளன. சென்னை எழும்பூர் ஆதித்தனார் சாலையில் உள்ள அந்நிறுவனத்தின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 பேர் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் திருவிக நகரில் உள்ள ரியல் எஸ்டேட் அதிபரும் திமுக பூத் கமிட்டி பொறுப்பாளருமான டேனியல் செல்வகுமார் என்பவரின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அது மட்டுமின்றி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுமார் 10 இடங்களில் சோதனை நடைபெற்றது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம், வெளிநாடுகளில் முதலீடு உள்ளிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து சென்னை வந்த அமலாக்கத்துறையின் செயல் இயக்குநர் ராகுல் நவீன் அதிகாரிகளுடன் வியாழக்கிழமையன்று ஆலோசனை மேற்கொண்டார். அதில் நிலுவை வழக்குகள் மற்றும் புதிய வழக்கு தொடர்பாக நடவடிக்கையை முடுக்கிவிட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது.